Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 756 புள்ளிகள் இறங்கி 78,516ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 198 புள்ளிகள் இறங்கி 24,378ல முடிஞ்சிருக்கு. ஏன் சந்தையில இன்னைக்கு இந்த இறக்கம் அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்களை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் சந்தை வந்து இறக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த இறக்கம் சார்? சென்செக்ஸ் இறங்கி இருக்கு, நிப்டி இறங்கி இருக்கு, அதனால சந்தை இறக்கம் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதுதான் இது. பட் ஆனால் முக்கியமாக சந்தை இறங்கி இருக்கிறதுக்கு காரணம், குறியீடுகள் இறங்கி இருக்கிறதுக்கு காரணம், இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல சந்தை இறங்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐடி பங்குகளை தவிர்த்து பார்த்தால் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அந்த குறியீடு மட்டும் ஏறத்தாழ 4% இன்னைக்கு இறங்கி இருக்கு. 3.90% இறங்கி இருக்கு அந்த ஐடி துறைக்கான குறியீடு. அதுல இருக்கக்கூடிய 10 பங்குகள்ல 9 பங்குகள் இன்னைக்கு விலையிறக்க பங்குகள். குறிப்பாக சென்செக்ஸ் நிப்டியில இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்சிஎல் டெக் கிட்டத்தட்ட 11% இன்னைக்கு இறங்கி இருக்கு. 1,285 ரூபாய், 180 ரூபாய்க்கு மேல வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்துல வீழ்ச்சியை சந்தித்தது. இன்போசிஸ் 3.5% இறக்கம், டிசிஎஸ் ஏறத்தாழ 3%, டெக் மஹிந்திரா 2.5% அப்படின்னு இறங்கியிருக்கு. இதை தவிர வங்கித்துறை சார்ந்த பங்குகள் இறங்கியிருக்கு. சோ இதுதான் இது ரெண்டை சேர்த்தாலே இந்த சென்செக்ஸ் 750ல கிட்டத்தட்ட 600 புள்ளிகளுக்கு மேல் இதனுடைய இறக்கம் தான் முக்கியமான காரணம். நீங்க அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சந்தையில பார்க்கும் பொழுது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா அட்வான்சஸ் அதிகம் டிக்ளைனை விட. அதே மாதிரி வந்து 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை வந்து 52 வார லோவை விட பன்மடங்கு அதிகம். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளை விட 2.5 மடங்கு. சோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னாலுமே அட்வான்ஸ் டிக்ளைன் அதிகமா இருக்கு, 52 வார உச்சம் அதிகமா இருக்கு, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிப்டி 100, 200, 500, நிப்டி 50 நான்குமே பிராடர் மார்க்கெட்டுமே பாத்தீங்கன்னா நிப்டி 500 இறங்கித்தான் இருக்கு, ஸ்லைட்டா வீக்னஸ். அப்ப எப்படி இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருக்குன்னா இந்த நிப்டி 500க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் பங்குகள், மைக்ரோ கேப் பங்குகள் அதெல்லாம் வந்து பெரிய அளவுல இறங்கல அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் குறியீடு நிப்டி ஸ்மால் கேப் 100 வந்து 1% மேல ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் மிட் கேப் 100 கூட ஒரு சின்ன பாசிட்டிவா தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். எனவே இன்றைய தாக்கம்ங்கிறது நேற்று கடந்த வாரம் வெளியான டிசிஎஸ் முடிவுகள், நேற்று வெளியான டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் டெக் இந்த முடிவுகள் இதெல்லாம் சந்தை எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதுனால அந்த துறை பங்குகளுக்கு வெயிட்டேஜ் அதிகம் குறியீட்டுல. அதுவே ஒரு 3-4% இறங்கி இருக்குங்கிறதுனால அதனுடைய தாக்கத்தை தான் இன்னைக்கு சந்தைகளை பார்த்தீங்களே தவிர சந்தை இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல கரெக்ஷன் ஆனிச்சு இறங்குனுச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. இதை நார்மலைஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. சார், இப்ப நீங்க சொல்லும் போது ஐடி செக்டர், பேங்க் செக்டர் வந்துட்டு இறங்கி இருந்துச்சு பெருமளவுல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த செக்டார்ஸ்ல பங்கு வச்சிருக்கவங்க என்ன சார் இப்போ பண்ணணும், கவனிக்கணும்? பொதுவாக இந்த செக்டார்ஸ் வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நியூஸ் வர்றதும் அதற்கு தக்க தன்னை தானே சரி செய்து கொள்வதும் பின்பு ஒரு சில காலம் கழித்து ஏறதையும் பார்த்திருக்கோம். இது சாதாரணமானது. ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு பிறகு இதுல பெரிய மாறுதல்கள் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அட் த சேம் டைம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த முன்னணி நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு கடன் பெருமளவில் இல்லை, கடனே கிடையாது. பெரும்பாலான நிறுவனங்கள் கடன் கிடையாது. சோ அவர்களுக்கு வட்டி செலவுங்கிறது கிடையாது, கடன் வாங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து ஆட்குறைப்பு செய்யறதுங்கிறது மத்த ஒரு அசோக் லேலண்டோ டாடா மோட்டார்ஸ்ல பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இங்க வந்து சர்வசாதாரணமாக ஆட்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு காஸ்ட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அது சரி தவறுங்கிறது வந்து வேற விஷயம். பட் ஆனால் நிறுவனத்தை பொறுத்தவரை வந்து நஷ்டம் வரும் பொழுது அல்லது லாபம் குறையும் பொழுது அதற்கு தக்க சம்பளத்தை சரி செய்து விடுவார்கள், ஆட்களை குறைத்து விடுவார்கள். அப்படி எல்லாம் இருக்கிறதுனால வந்து உடனடியாக யூ கேனாட் ரைட் இட் ஆஃப். இப்போ வந்து நம்ம அவ்வளவுதான் இனிமே டெக் துறை காலி அப்படிலாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஹை வேல்யூவேஷன், பிரீமியம் வேல்யூவேஷன்ங்கிறது ரீசெட் ஆகும். அதுதான் இப்ப உதாரணமா இப்போ ஹெச்சிஎல் டெக் வந்து நேற்று வந்து பார்த்தோம் முடிவுகள் வெளியானது, 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியானது. அவங்க வந்து 4%க்கு மேல இயர் ஆன் இயர் லாபம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அது ரூபாய் கணக்குல தான். கான்ஸ்டன்ட் கரன்சின்னு பார்க்கும் பொழுது சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குன்னு கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது அடுத்த காலாண்டு வரக்கூடிய நாட்களுக்கு அவர்கள் வந்து பெரிய அளவுல கைடன்ஸ் பாசிட்டிவா கொடுக்கல. வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்துல அவர்கள் ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ₹2 முகமதிப்புள்ள அந்த பங்கு. அதுக்கு வந்து இந்த 2026-27 இந்த பாத்தீங்கன்னா இப்போ வந்து ₹24 இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி அன்று உங்களுடைய டிமேட் கணக்குல இந்த பங்கு இருந்தால் உங்களுக்கு ₹24 பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். மே 5க்குள்ள கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ கேஷ் இருக்கு. அதனாலதான் அவர்கள் அந்த கேஷை வந்து ஒரு இன்டரிம் டிவிடெண்டாவே ஃபைனல் டிவிடெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்டரிம் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்கிறத பாக்குறோம். இது ஹெச்சிஎல் டெக் மட்டும் இல்ல, டெக் மஹிந்திரா எடுத்துக்கோங்க.
டெக் மஹிந்திராவுடைய ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டர். ஆக்சுவலா எக்ஸல் டெக்காவது ரிசல்ட்ஸ் அவ்வளவு சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. டெக் மஹிந்திராவுடைய நிகர லாபம் 16% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்கு. 1354 கோடி. ரெவென்யூ கூட 13% அதிகரிச்சிருக்கு. அதை தொடர்ந்து கம்பெனி வந்து 36 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு 36 ரூபாய் டிவிடெண்ட் இந்த முடிவடைந்த வருஷத்துக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைனல் டிவிடெண்ட் இது. ஏன்னா இதுக்கு முன்பு கூட ஒரு டிவிடெண்ட் அவங்க கொடுத்திருந்தாங்க, இன்டரிம் டிவிடெண்டும் கொடுத்திருந்தாங்க சென்ற, அதாவது 25-26க்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. மொத்த டிவிடெண்ட் 51 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். நவம்பர்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். ரொக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவர்கள் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதுல வந்து வேல்யூ இருக்கு. பட் ஆனால் என்ன விலை கொடுத்து வாங்குவதுங்கிறது அந்த ஒப்பீனியன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, இப்ப மாறி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சார், நீங்க இப்ப சொல்லும் போது லே ஆஃப் பத்தி பேசுனீங்க சார். இப்ப ஐடி செக்டர்ல நடக்கிற லே ஆஃப், ஐடி செக்டரோட பாதிப்பு வந்து ஹவுசிங் செக்டரை பாதிக்குது. ஹவுசிங் செக்டர்ல வந்து அதிகமா யாரும் வீடு வாங்குறது இல்ல, அந்த மாதிரியான ரிப்போர்ட் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, நிச்சயமா இது சென்ற மாதமே நம்ம வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு அதன் காரணமாக வந்து இந்த துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்த பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம். வங்கித்துறை பங்குகள் குறிப்பாக ஹவுசிங் செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். அதே சமயத்துல பர்சனல் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறது, இஎம்ஐ கட்டுறது தள்ளி போகும். வாகன கடன் வாங்கியிருப்பாங்க நிறைய நிறுவனங்கள், வாகன நிறுவனங்களுடைய துணை நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் இந்த வீடுகளோ இந்த வாகனங்களோ 2ஆம் கட்ட சந்தையில மீண்டும் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இதே நிலைமை தொடருமானால்னு நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறிப்பாக எந்தெந்த ஊர்ல எங்க ஐடி செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, லோயர் லெவல் ஐடி செக்டார், மிட் லெவல் ஐடி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம், அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய அந்த வங்கிகள், அந்த வீட்டுக்கடன், அந்த ஹவுசிங் செக்டாரே சேல்ஸ் வந்து டல்லா இருக்கும். பட் யூ கேனாட் சே தட் அக்ராஸ் த போர்டு எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் வீடு விற்கலாம் சொல்ல முடியாது. இன்னும் அட்வான்ஸ் புக்கிங்ல பல ஊர்கள்ல, மும்பையா இருக்கட்டும், ஈவன் சென்னையா இருக்கட்டும், இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இதை தாண்டி நான் ஐடி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, உதாரணமாக ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கு, அல்லது புனே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இந்த மாதிரி இருக்குங்கிறது உண்மை. இது ஹவுசிங் செக்டாரை மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்றேன், இது வந்து மற்ற துறைகளிலும் இதனுடைய பர்குலேஷன் அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம கவனமாக இருக்கணும் அந்த துறைகள் சார்ந்து பார்க்கும் பொழுது. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் இருந்திருந்தாலும் அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல பிளாக்கேட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுமே தொடர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடிதான் சார் வச்சிருக்காங்க. இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்துதாங்க சார்? இல்ல, இருக்கும். ஸ்லைட்டா ஏற ஆரம்பிச்சிருக்கு மெல்ல மெல்ல. $85 இருந்தது, நேற்றைக்கு இன்னைக்கும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. $90 மேல வந்துருச்சு. பிரெண்ட் கிட்டத்தட்ட $100 கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஹீட்டிங் ஆயில் 3% ஏறி இருக்கு. நேச்சுரல் கேஸ் 1% ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் தங்கம் வெள்ளியினுடைய விலை கூட ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இன்னைக்கு இருக்கு. காப்பர் விலை 1% ஏறி இருக்கு. $6 தாண்டி விட்டது. 5.7 கிட்ட இருந்தது, இப்ப $6.05 இருக்குது. சோ நிச்சயமா வந்து அதனுடைய மாறுதல்கள்ங்கிறது தெரியும். எம்சிஎக்ஸ் சந்தையில கூட பாத்தீங்கன்னா கோல்டு 1% ஏறி இருக்கு, வெள்ளி 1.5% மேல, கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 1%, காப்பர், ஜிங்க், லெட், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு பாக்குறோம். கமாடிட்டிஸ்னுடைய விலையில இது தாக்கம் இருக்கும், பட் சிக்னிபிகண்டா இல்ல. என்னன்னா ஒரு சமாதானமான ஒரு சூழலை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு டயர்ட்னஸ் செட் ஆகும், கையிருப்பு குறையும். தாக்குதலுக்கான ஆயுதங்கள், ஆட்கள் எல்லாமே கையிருப்பு குறையும். கொஞ்சம் டிமாரலைஸ் ஆவாங்க. ப்ரொலாங்ட் வார் வரும் பொழுது அப்ப ஒரு சோசியல் பிரஷர் உருவாகும். இந்த மாதிரியான காரணங்களால் இது குறைவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இது பெரிய அளவுல ஏறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், போன பிப்ரவரி வரைக்குமே $5100 மேல வர்த்தகம் ஆயிட்டு இருந்த தங்கம் வந்துட்டு இந்த போருக்கு அப்புறம் கம்மியாயிட்டு வந்துருச்சு. 4500 கீழே எல்லாம் போயிட்டு வந்துச்சு. இந்த நேரத்துல இனி தங்கம் வந்து பாதுகாப்பான முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லலாங்களா சார்? அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நிச்சயமா எப்படி டைமண்ட், வைரத்துக்கு லேப் குரோன் டைமண்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது மாதிரி தங்கத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடித்து செயற்கையாக ரசாயன மாறுதல்கள் மூலமாக உருவாக்க முடியும், அதை துரிதப்படுத்தி அப்படின்னு வந்தால் ஒழிய தங்கத்திற்கான மவுஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மிக குறைந்த அளவுல அதிக மதிப்பு உள்ளது, எளிதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, சர்வீஸ் அளவுல உலகில் எந்த நாடுகளுக்கு போனாலும் அதை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து டாலர் தான் ஓரளவுக்கு அந்த மாதிரி சொல்லலாம், அமெரிக்க டாலர். சோ அந்த மாதிரியான ஒரு ரேரிட்டி இருக்க வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. பட் அதற்கான ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? ஒரு 4800, 5000 போகும்பொழுது விற்க வர்றாங்க, 4500க்கு கீழே வரும் பொழுது வாங்க வருகிறார்கள். இந்த மாதிரியான வெள்ளியிலையும் பார்த்தோம், சைனா வாங்கி இருக்குன்னு நேற்று பேசணும், பெரிய அளவுல வாங்கி இருக்காங்க மார்ச் மாசத்துல. முன்ன எப்போதும் இல்லாத அளவு விலை குறையும் பொழுது. அதே
ஏறும் பொழுது மற்ற நாடுகள் விற்க வருவாங்க. சோ இதைத்தான் ஒரு நல்ல முதலீட்டாளர் பண்ணணும். ஏன்னா இது வந்து குடியிருக்கக்கூடிய வீடு இல்ல. விலை ஏறினா வந்து அதை விற்க கூடாது, இறங்குனா அதுக்காக என்ன 2 வீடு வாங்க முடியுமா? அப்படி இல்ல. அது மாதிரிதான் வீடு மாதிரி கிடையாது. இது வந்து பங்குச்சந்தை அல்லது முதலீடுங்கும் பொழுது லாபம் வரும் பொழுது ஒரு பகுதியை பதிவு செய்து கொள்வதும் மீண்டும் இறங்கும் பொழுது வாங்குறதுங்கிறது அன்றாட வணிகத்தை சொல்லல, டே ட்ரேடிங் சொல்லல. நான் சொல்றது ஒரு நீண்டகால முதலீட்டாளருக்கு கூட அவ்வப்பொழுது லாபத்தின் ஒரு பகுதியை பதிவு செய்து எடுப்பது. அதுதான் தங்கத்திலையும் நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தங்கத்தை இன்னும் ஒரு பாதுகாப்பான முதலீடா கருதலாங்களா தானேங்க சார்? அதுல சந்தேகமே இல்லை. அதுல என்ன சந்தேகம்? சார் நேத்து நம்ம பேசும்போது நெஸ்லே ரிசல்ட் பத்தி பேசியிருந்தோம். நல்ல ரிசல்ட் வந்திருந்தங்காட்டிக்கு FMCG செக்டரே 2% உயர்ந்ததா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்குமே FMCG செக்டர் வந்து நல்ல சர்ச்லயே தான் இருந்ததுங்க சார். ஆமா, இல்ல நிச்சயமா. அதாவது FMCG செக்டர்ல இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் என்றது எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயம். அதுவும் டபுள் டிஜிட் growth அப்படின்னு நெஸ்லே ரொம்ப சொல்றாங்க. ஏன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 23%, 5500 கோடியா இருந்தது, இப்ப 6748 கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. லாபமும் அதே மாதிரி கணிசமாக 4வது காலாண்டுல அதிகரிச்சு 26% லாபம் அதிகரிச்சிருக்கு. ஒரு FMCG நிறுவனத்திற்கு இது மிக கணிசமான ஒரு ஏற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். செயல்பாடுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எனக்கு சொன்ன மாதிரி கமாடிட்டைஸ் ஆயிடுச்சு முக்காவாசி பொருட்கள். பிஸ்கட் வாங்கி வரேன்னா எந்த பிஸ்கட் கிடைக்குதோ வாங்கிட்டு போறோம். முன்பெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பெயரை சொல்லி அதுதான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போற ஒரு காலம் இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த மாதிரி பல பொருட்களுக்கு கமாடிட்டைஸ் ஆன பிறகும் இப்படி ஒரு growth நெஸ்லே கொடுத்திருக்கிறதுனால மற்ற நிறுவனங்களுமே அது மாதிரியான வளர்ச்சி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து நெஸ்லே பங்கு இன்னைக்கும் கூட விலை அதிகரிச்சது. அந்த துறை சார்ந்த பங்குகளுடைய விலையும் ஏற்றத்தில் இன்னைக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்தியன் ருப்பியோட growth எப்படிங்க சார் இருந்தது? growth இல்ல, அதுதான் செய்தி. மீண்டும் நேற்று மாதிரியாவே இன்னைக்கும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 94 ரூபாய்க்கு போயிடும் போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 39 பைசா அதிகரிச்சிருக்கு. தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் 93 ரூபாய் 82 பைசா முன்பேர வணிகத்துல. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டும் கிட்டத்தட்ட 127 ரூபாய்க்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மட்டும் 55 பைசா அதிகரிச்சிருக்கு, 126 ரூபாய் 83 பைசா. யூரோ 12 பைசா அதிகரிச்சிருக்கு, 110.22. நேற்று 110 ரூபாய் தாண்டிடுச்சு. சோ ஜாப்பனீஸ் எண்ணுமே 12 பைசா அதிகரிச்சிருக்கு, 58.92, மீண்டும் 59 ரூபாய் கிட்ட வந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். சோ ஓவராலா பார்க்கும் பொழுது ரூபாய் வீக்கன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்வதேச சந்தையில US டாலர் இண்டெக்ஸ் வந்து 98.4 கிட்ட தான் இருக்கு, 98.30 கிட்ட தான் நேற்றைய முன்தினம் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் இங்க மட்டும் அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா மற்ற இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நிலேஷ் ஷா இப்ப இருக்கக்கூடிய அரசுல முக்கியமான பொறுப்புகளை கூட இருக்கக்கூடியவர், அது ஒரு பக்கம். பட் ஆனால் கோட்டக் மஹிந்திரா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMC அதனுடைய நிர்வாக இயக்குனர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ரூபாய் தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு கட்டத்துல 100 ரூபாய் போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஏற்றுமதி செய்பவர்களுக்கு அது பெரிய அளவுல ஒரு சாதகமாக இருக்கும். அதனால அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து இந்த வியூ பல ஆண்டுகளா இருந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கவுண்டர் வியூ இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம டாலருடைய மதிப்பு கூட கூட நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை கூறும். அது நம்ம இறக்குமதி சார்ந்து இருக்கும் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும். அண்ட் கச்சா எண்ணெய் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள். அப்ப நம்முடைய விலைவாசி வந்து ஏறுவதற்கும் இது வழிவகுக்கும் என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த டிப்ரிசியேஷன்ங்கிறது நல்லது, குறிப்பாக இந்த டாரிஃப் ரெஜிம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 ரூபாய் போனால் கூட, ஆனா ஒரு எந்த காலகட்டம்னு சொல்றது 100 ரூபாய் போனால் கூட ஆச்சரியப்பட மாட்டேங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். சார் முன்னாடி இப்படி இந்தியன் ரூபாய் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போகும்போது RBI வந்துட்டு இன்டர்வென்ட் பண்ணாங்களா சார்? அந்த மாதிரி இந்த தடவை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்ல, அந்த இன்டர்வென்ஷன் இப்பவும் இருக்கு. அப்பவே சொன்னாங்க இந்த இன்டர்வென்ஷன் ஒரு தற்காலிகமாக ஒரு பலனை அளித்தாலும் நீண்ட கால அடிப்படையில் அது பலனை அளிக்கிறது டவுட். ஏன்னா கவுண்டர் ப்ரொடக்டிவா கூட இருக்கும்னா நம்ம பேசியிருக்கோம். சம்டைம்ஸ் லிக்விடிட்டி ட்ரை அப் ஆகும் பொழுது. சோ மத்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து இதை அவதானித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை 94 தாண்டி 95 கிட்ட போன மாசம் போன மாதிரி போனுச்சுன்னா ஒருவேளை திரும்ப இன்டர்ஃபியர் பண்ணாலும் பண்ணுவாங்க பையிங் செல்லிங்ல. பட் மற்றபடி அவங்க வந்து பாலிசி மெஷர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அதனுடைய பலன் தெரிந்ததுங்கிறதையும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். பட் அது சஸ்டைனபிளா இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். இன்னைக்கு வேற ஏதாவது கம்பெனிஸோட முக்கியமான Q4 ரிசல்ட் வருதுங்களா சார்? வந்திருக்குங்களா சார்? தொடர்ந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. SBI லைஃப் அவங்களுடைய முடிவுகள் வந்திருக்கு. லாபம் சற்று குறைவாக இருக்கிறது. பிரீமியம் இன்கம் 16% கூடியிருந்தால் கூட லாபம் சற்று குறைவு, 1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ட்ரெண்ட் நிறுவனம், நம்ம ஒரு நாட்களுக்கு முன்பு கூட அதை பத்தி பேசினோம். நிகர லாபம் 26% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 400 கோடி. 6 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். முக்கியமாக போர்ட் 1:2 ரேஷியோல அவங்க வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். இது தவிர பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எப்படி பங்குகள் வணிகமாகிறதோ அந்த மாதிரி மின்சாரம்
அதிகாரம். அது பற்றாக்குறை இருப்பவர்கள் வாங்குவாங்க, உபரி இருப்பவர்கள் விற்பார்கள். அதுக்கான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அது வந்து பவர் எக்ஸ்சேஞ்ச் IEX அதனுடைய முடிவுகள் இருக்கு. அது போக இன்ஃபோசிஸ் அதனுடைய முடிவுகள் நாளைக்கு இருக்கு. டாடா கேபிட்டலுடைய முடிவுகள் இருக்கு. இந்த மாதிரி முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. யூனியன் பேங்க் எல்லாம் வர வர நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷோல ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.